அந்த சந்திப்பு குறித்து நடிகர் கமல்ஹாசன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். அந்த பதிவிலே அவர் குறிப்பிட்டிருந்தபடி இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு கலைஞனாகவும் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாகவும் அவரிடம் சில கோரிக்கைகளை தெரிவித்திருக்கின்றேன். அவற்றுள் தலையாயது கீழடி தொடர்பான அந்த கோரிக்கை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழின் தொன்மையை, தமிழ் நாகரிகத்தின் பெருமையை உலகிற்கு உறக்கச் சொல்லும் தமிழர்களுடைய முன்னெடுப்புகளுக்கு பிரதமர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். என்றால் இந்த கீழடி விவகாரம் தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழர்களுடைய நாகரிகத்தை மத்திய அரசு மறைக்க முயற்சிப்பதாக ஒரு பிரச்சனையானது தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நடிகர் கமல்ஹாசன் தற்பொழுது இது போன்ற ஒரு பதிவினை அவர் வெளியிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டிலிருந்து நாம் பார்த்தது போல ஒரு 6 உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அண்மையில் தான் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் பொழுது அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். கமல்ஹாசன், பி வில்சன், அதுபோல கவிஞர் சல்மா உள்ளிட்ட அந்த 6 பேர் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நடிகர் கமல்ஹாசன் தற்பொழுது அதற்கு பிறகாக பதவியேற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட சூழ்நிலையில் அவர் பிரதமரை சந்தித்திருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக உள்ளது. மோடி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு ஜூன் 9, 2024 அன்று அவர் பிரதமராக பதவியேற்றதற்கு கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்திருந்தார். அதன் பிறகு தற்பொழுது கமல்ஹாசன் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படும் உறுப்பினராக இணைந்திருக்கின்றார். அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்பொழுது இணைந்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் நடிகர் கமல்ஹாசன் பிரதமரை அவர் சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பிரதமரிடம் வலியுறுத்தியிருப்பதாகவும் அதில் குறிப்பாக கீழடி விவகாரம் தொடர்பாக அவரிடம் வலியுறுத்தியிருப்பதாகவும் நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கின்றார். வேறு என்னென்ன கோரிக்கைகள் வைத்திருக்கின்றார் என்பது தொடர்பாக அவர் இதுவரையில் விளக்கவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் அந்த பிரதமருடைய சந்திப்பு அவர் மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு பிரதமரை சந்தித்திருக்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.